ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஆடி மாதம் சிறப்புகள், அம்மனை வழிபாடு செய்கிறத பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறேன். மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்புக்குரியதாகவும் வழிபாட்டிற்கு உரியதாகவும் இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அது ஆடி மாதம்தான். தட்சணாயன காலத்தின் துவக்கமாக வரும் ஆடி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைக்கும் எல்லா நாட்களுமே ஒவ்வொரு வகையான சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த மாதத்துல அம்பிகை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நமக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. பக்திக்குரிய மாதமான ஆடி மாதத்தின் முதல் நாள்ல அம்பிகைய நம்முடைய வீட்டிற்கு அழைத்து ஆடி மாதம் முழுவதும் நம்முடைய வீட்டிலேயே இருந்து அருள் செய்வதற்கு முதல் நாள்ல எப்படி வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் அம்பிகையை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆடி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் 4வது மாதம். இது பொதுவாக ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரைக்கும் இருக்கும். ஆடி மாதம் முழுவதுமே தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடியது. ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். ஆடி பிறப்பு நாள்ல செய்யப்படும் முக்கிய வழிபாடுல ஒன்று தேங்காய் சுடுதல். இதுல இனிப்பு கலந்த தேங்காயை தீயில சுட்டு அதுக்கப்புறமா கடவுளுக்கு படைச்சு பிரசாதமாக சாப்பிடுவாங்க. இது குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை பிறக்குது. குரு பகவானுக்குரிய மங்களகரமான வியாழக்கிழமையில ஆடி மாதம் பிறக்கிறது நமக்கு இன்னும் சிறப்பு வாய்ந்தது. அதோட ஆடியின் துவக்கத்திலேயே ஆடி வெள்ளி தினமும் வருது. அப்போ நம்ம அதனால 2 நாட்கள் வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் உரிய நாட்களாக இருக்கு. வியாழக்கிழமையில ஆடி மாதம் பிறக்கிறதுனால முதல் நாள் புதன்கிழமையை வீட்டை சுத்தம் செஞ்சு தயாராக வச்சிடணும். அன்றைய தினமே பூஜைக்கு தேவையான பொருட்களையும் தயார் செஞ்சு வைக்கிறது நல்லது. ஆடி முதல் நாள் அம்மனை எப்படி வரவேற்கும் முறை என்ன அப்படின்னா, அதிகாலை, அதாவது முதல் நாள் அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்துச்சு வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு மலர்களால் அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறமா முதல்ல நம்முடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சி வழிபாடு செய்யணும். அருள் பரிபூரணமாக கிடைச்சி வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேறதுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கலச சொம்பு எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து சிறிது வேப்பிலை இலைகளை போட்டு அந்த செம்புக்கு பூ பொட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. கும்பமாக கலசத்தை தயார் செஞ்சு வழிபடும் வழக்கம் இருக்கிறவங்க இந்த முறையில நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். அம்மனை வழிபடும் முறை பார்த்தீங்கன்னா, வீட்டில் விளக்கேற்றி வச்சு அம்பிகைக்கு பிரியமான வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையுமே வச்சிருங்க. நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயாசம் அப்படின்னு ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு நாம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அம்பிகையின் மந்திரம், ஸ்லோகம் எது தெரியுதோ அதை சொல்லுங்க. எதுவும் தெரியாதவங்க அபிராமி அந்தாதி படிங்க. ஆடி மாதம் முழுவதுமே எங்கள் வீட்டில் எழுந்தருளி நாங்கள் செய்யும் இந்த எளிமையான பூஜையை ஏற்றுக்கிட்டு அருள் செய்யணும். நாங்கள் தெரியாமல் ஏதாவது சிறிய தவறு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு அருள் செய்யணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. வழிபாடு செய்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணி முதல் 6 மணி வரைக்கும், 8 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் இலை போட்டு படையல் வைக்க நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 12 முதல் 1:20 வரைக்கும். மாலையில வழிபாடு செய்யறவங்க 7 மணிக்கு அப்புறமா நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். மாலை நேர வழிபாட்டோட பலன்கள் பாத்தீங்கன்னா, காலையில வழிபட நேரம் இல்லாதவங்க மாலை நேரத்துல வழிபாடு செஞ்சுக்கோங்க. அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருது. மாலை 6:30 மணிக்கு பிறகுதான் அஷ்டமி திதி ஆரம்பமாகுறதுனால
7 மணிக்கு அப்புறமா ஆடி மாத வழிபாட்டினை செய்யும்போது காலபைரவரையும் சேர்த்து வழிபாடு செய்யலாம். இதனால அம்பிகையின் அருளும் காலபைரவரின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்ந்து நாம வேண்டிய வரமும் உடனடியாக நமக்கு கிடைக்கும். அதே போல ஆடி மாதம் தேவர்களின் மாலை பொழுதாக பார்க்கப்படுது. அவர்கள் அம்பிகையை வழிபடும் மாலை நேரத்துல நாமும் வீட்டில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அளவில்லாத நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆடி முதல் நாள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆடி முதல் நாள் அன்னைக்கு வீட்டுக்கு அம்பிகையை வரவேற்று வழிபட்டதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சா அம்மனுக்கு நடக்கும் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. பகல் பொழுதுல இலை போட்டு படைக்கும் வழக்கம் இருக்குது அப்படின்னா அதைப்படி செஞ்சுக்கோங்க. யாராவது சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்கி கொடுங்க. அதே போல ஆடி மாத பிறப்பு அன்னைக்கு வீட்டில் மஞ்சள், உப்பு இது எல்லாமே மங்கள பொருட்களை வாங்கி பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யலாம். இதனால வீட்டில் மங்களம் பெருகும். அதுக்கப்புறமா இதை வீட்டில் தினசரி சமையலுக்கு நாம இந்த பொருட்களை எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம். இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த ஆடி மாதத்தை தவறாம இந்த மாதத்துல உங்களால முடிஞ்ச வரைக்கும் அம்மனை வழிபாடு செஞ்சு நிறைய பலன் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.